வணக்கம். கும்பராசினியர்களே, உங்க வாழ்க்கை ஒரே ராத்திரியில தலைகீழா மாற போறது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஏன்னா உங்க ராசிநாதனான சனி பகவான் இப்போ உங்களுக்கான ஒரு மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்காக தயாரா இருக்காரு. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், துக்கம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துடுச்சு. ஆனா இந்த நல்ல நேரம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்க வாழ்க்கையில நடக்க போற அல்லது நீங்க செய்ய போற சில முக்கியமான விஷயங்களை பத்தி ஒரு சில ரகசியங்களை நீங்க யாருகிட்டயும் சொல்லவே கூடாது. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா வரப்போற அதிர்ஷ்டம் அப்படியே கை நழுவி போயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. அதனால கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுசா கேளுங்க. பொதுவாவே கும்ப ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க. மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது சுத்தி நின்னவங்க எல்லாம் காணாம போயிருப்பாங்க. பணம் காசு விஷயத்துல நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. நம்பி கடன் கொடுத்திருப்பீங்க. ஆனா அவங்க திருப்பி தரவே மாட்டாங்க. குடும்பத்திலயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, நீங்க செஞ்ச நல்ல விஷயத்துக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது. ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. உங்க திறமைக்கு ஏத்த வேலையோ இல்ல வருமானமோ கிடைக்காம மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தோடயே ஒவ்வொரு நாளும் ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. இருண்ட வானத்துல திடீர்னு ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. இந்த மாற்றம் சாதாரணமா நடக்க போறது இல்ல. ஒருத்தரோட தலையெழுத்து மாறுறதுக்கு ஒரு நிமிஷம் போதும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போகுது. நினைச்சு கூட பார்க்காத இடத்துல இருந்து பணவரவு வரலாம். இல்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் நடக்கலாம். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள்லாம் விலகி ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். ஆனா இந்த நேரத்துலதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். மனிதர்களோட கண் திருஷ்டி ரொம்ப குடையது. நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்களை விட பொறாமப்படுறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். அதனாலதான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த நல்ல மாற்றங்களை பத்தி சில ரகசியங்களை நீங்க உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கணும். பெத்தவங்களா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை மட்டும் தயவு செஞ்சு பகிர்ந்துக்காதீங்க. முதல் ரகசியம் என்னன்னா, உங்களுக்கான பொருளாதார திட்டங்கள். அதாவது உங்க கைக்கு எவ்வளவு பணம் வரப்போகுது, அங்க பணத்தை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு, ஒரு நிலம் வாங்க போறீங்க, இல்ல ஒரு வீடு கட்ட போறீங்க, இல்லனா புதுசா ஒரு தொழில் தொடங்க போறீங்கன்னா அது முழுசா முடிஞ்சு உங்க கைக்கு வர்ற வரைக்கும் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. கும்ப ராசிக்காரங்களுக்கு இயல்பாரே மனசுக்குள்ள எதையும் மறைச்சு வைக்க தெரியாது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போறதுன்னா உடனே அது சந்தோஷத்துல 4 பேர்கிட்ட சொல்லிடுவீங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். நீங்க சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். இவன் மட்டும் எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட எதிர்மறை எண்ணங்கள் உங்க வளர்ச்சியை அப்படியே தடுத்து நிறுத்திடும். அதனால இனிமேல் பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அது நடந்து முடியற வரைக்கும் அமைதியா இருங்க. உங்க வெற்றியை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படணுமே தவிர நீங்க முன்னாடியே சொல்லி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. உங்க சொந்தக்காரங்க கூட உங்களை பார்த்து என்ன திடீர்னு இவ்வளவு வசதியா வாழ்றான் அப்படின்னு வாய்ப்பு இழுக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை மாற போறது. ஆனா அதுக்கு உங்ககிட்ட பொறுமை ரொம்ப அவசியம். அடுக்கவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி தப்பா பேசிடுவாங்களோ அப்படிங்கிற கவலைய முதல்ல தூக்கி எறிங்க. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்க மூலமாவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். முதுகுல புத்துறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய துரோகங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க. அதனால இனிமேல் யாரையும் முழுசா நம்பி உங்க பலவீனத்தையோ இல்ல உங்ககிட்ட இருக்கிற சேமிப்பையோ காட்டிக்காதீங்க. உங்க வங்கி இருப்பு என்ன, நீங்க யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, யார்கிட்ட இருந்து பணம் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு கணக்கும் வெளியே ஆட்களுக்கு துளி கூட தெரியக்கூடாது. இந்த விஷயத்தை நீங்க சரியா கடைபிடிச்சாலே உங்க வாழ்க்கையில பாதி தடைகள் தானா விலகிடும். இரண்டாவது முக்கியமான ரகசியம் என்னன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களை, முக்கியமா கணவன் மனைவிக்கு இடையில நடக்கிற பிரச்சனைகளை 3வது மனுஷங்க கிட்ட போய் குட்டி கீர்க்கவே கூடாது. கும்ப ராசிக்காரங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி ஆறுதல் கேடணும்னு நினைப்பீங்க. அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல உங்க கூட வேலை பாக்குறவங்களோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட உங்க வீட்டுல நடக்கிற சண்டை சச்சரவுகளை அப்படியே புட்டு புட்டு வச்சிருவீங்க. அவங்க அந்த நேரத்துல உங்களுக்காக பரிதாபப்படுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி அதையே ஒரு கேலி கூத்தா மாத்திடுவாங்க. அது மட்டும் உங்க குடும்பத்துல விரிசல் விழுறதுக்கு அவங்களே ஒரு காரணமா கூட மாறிடுவாங்க. அதனால உங்க வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அது 4 சுவத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும்.
உங்க வாழ்க்கை துணை மேல எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் அதை வெளியில போய் சொல்றது மூலமா எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போறதில்ல. ஆறார அது உங்க குடும்ப மானத்தை தான் கப்பலேத்தும். சனி பகவான் இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அப்படி சரியாகி வர்ற நேரத்துல நீங்க வெளியில போய் சொல்ற சின்ன விஷயம் கூட பெரிய பூகம்பமா வெடிக்கலாம். அதனால ரொம்ப உஷாரா இருங்க. இந்த 3வது ரகசியம், நீங்க செய்யற ஆன்மீக பரிகாரங்கள் மற்றும் உங்க குலதெய்வ வழிபாட்டை பத்தினது. நிறைய பேரு நான் அந்த கோவிலுக்கு போனேன், இந்த சாமிக்கு மாலை போட்டேன், எனக்கு இந்த நல்லது நடந்துச்சு அப்படின்னு ஊர் முழுக்க தம்பட்டம் அடிப்பாங்க. ஆனா கும்பராசிக்காரங்க நீங்க அப்படி செய்யவே கூடாது. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது எந்த சாமி உங்களுக்கு கை கொடுத்துச்சோ அந்த சாமிய நீங்க மனசுக்குள்ளேயே தான் கும்பிடணும். நீங்க என்ன பரிகாரம் பண்றீங்க, எந்த கோவிலுக்கு அடிக்கடி போறீங்க அப்படிங்கிற விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா உங்க மேல பொறாம கொண்டவங்க நீங்க எந்த விஷயத்துல நம்பிக்கையா இருக்கீங்களோ அந்த விஷயத்திலேயே தடங்களை ஏற்படுத்த நினைப்பாங்க. உங்களோட ஆன்மீக பலம் அப்படிங்கறது உங்களுக்கான ஒரு கவசம் மாதிரி. அந்த கவசத்தோட ரகசியத்தை நீங்களே அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அது எப்படி உங்களை காப்பாற்றும்? அதனால நீங்க செய்யற தர்ம காரியங்களா இருக்கட்டும், இல்ல கோவிலுக்கு செய்யற உதவியா இருக்கட்டும், வலது கை செய்யறது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியா செஞ்சு முடிங்க. அப்படி செஞ்சாதான் அதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சீங்களா? நீங்க எவ்வளவுதான் அடிபட்டாலும் திருப்பி எழுந்து நிக்கிற ஒரு அசுர பலம் உங்களுக்கு உண்டு. அதுதான் கும்ப ராசியோட தனிச்சிறப்பே. ஆனா அந்த பலத்தை நீங்க சரியான இடத்துல பயன்படுத்தணும். எத்தனை நாளா உங்களை சுத்தி ஒரு மாய வலை திண்ணி வச்சிருந்தாங்க. நீங்க எதுவும் செய்ய முடியாது, உங்களுக்கு திறமை இல்ல அப்படின்னு உங்களையே நம்ப வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அந்த வலையெல்லாம் அறுத்துக்கிட்டே வெளியே வர நேரம் வந்துடுச்சு. இனிமே உங்க காலகட்டம் தான், தொட்டதெல்லாம் தொலங்க போகுது. ஆனா இந்த நேரத்துல உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற சில துரோகிகளும் உங்க கூட பயணிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. அவங்க உங்க முகத்துக்கு நேரா ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஆனா பின்னாடி உங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு என்னென்னவோ சதித்திட்டங்கள் தீட்டுவாங்க. அவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி உங்க இலக்கை அடையிறது அப்படிங்கறத நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. 4வது ரகசியம் என்ன தெரியுமா? உங்க உடல் நலம் மற்றும் மன உளைச்சல் பத்தின விஷயங்களை பத்தி யாருக்கிட்டையும் போய் புலம்பாதீங்க. கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சு தங்களோட உடம்பை அடிக்கடி கெடுத்துக்குவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல உடம்பு முடியாம போகும்போது யாராவது வந்து நம்மள அன்பா பாத்துக்க மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் உங்க மனசுக்குள்ள வரும். அந்த நேரத்துல உங்க பலவீனத்தை மத்தவங்க கிட்ட வெளியே காட்டினீங்கன்னா இவனுக்கு வயசாயிடுச்சு, இவளால இனிமே ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு உங்களை ரொம்ப ஈஸியா ஓரம் கட்டிடுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய வலி இருந்தாலும் அதை ஒரு சிரிப்புல மறைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. உங்க மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருக்கலாம். எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு, வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு உங்க மனநிலையை மத்தவங்க கிட்ட எப்பவுமே வெளிப்படையா காட்டிக்காதீங்க. ஏன்னா உங்க எதிரிகளுக்கு உங்க பலவீனமே ஒரு பெரிய ஆயுதமா மாறிடும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை முறியடிக்கிற சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறத முதல்ல நீங்க முழுசா நம்பணும். 5வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம் என்னன்னா, உங்களோட அடுத்த நகர்வு, அதாவது உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய திட்டம் என்ன அப்படிங்கறத யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்ல. இப்போ கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ஒரு பெரிய இடிவு காலத்தை கொண்டு வந்திருக்கு. இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சமூகத்துல நீங்க யாருன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. ஆனா அத நான் இப்படி பண்ண போறேன், அப்படி சாதிக்க போறேன் அப்படின்னு வாய் வார்த்தையா சொல்லக்கூடாது. செயல்ல செஞ்சு காட்டணும். உங்களை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி, உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும். அதுக்காக நீங்க ஒரு பெரிய திட்டத்தை மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க. அந்த திட்டம் என்ன, அதை எப்படி செயல்படுத்த போறீங்க அப்படிங்கிற முழு வரைபடமும் உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். உங்க நிழலுக்கு கூட அந்த ரகசியம் தெரியக்கூடாது. அமைதியா இருங்க. உங்க வெற்றியை வச்சு மத்தவங்களுக்கு சரியான பதில சொல்லுங்க. பொதுவாவே கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் உண்டு. எதையும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனா சில நேரங்கள்ல தொடர்ந்து வர்ற தோல்விகளால துவண்டு போய் உட்கார்ந்துருவீங்க. இப்போ அந்த மாதிரி துவண்டு போற நேரம் கிடையாது. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாத்தையும் ஒரு உரமா மாத்தி மிகப்பெரிய ஆளுமையா வளர வேண்டிய நேரம் இது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மனசை மாத்துறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. நீங்க போற பாதை தப்பு, உங்களால இதை சாதிக்க முடியாது அப்படின்னு உங்களை குழப்பி விடுறதுக்காகவே சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதையெல்லாம் காதுல வாங்காம உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கறத மட்டும் கேட்டு நடங்க.
நீங்க எடுக்கிற முடிவுகள் சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கு முட்டாள்தனமா கூட தெரியலாம். ஆனா அந்த முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால விமர்சனங்களை கண்டு பயப்படாதீங்க. உங்களை விமர்சனம் பண்றவங்க எல்லாம் உங்க வெற்றியை பார்த்து கைத்தட்ட வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த உலகத்துல ரொம்ப பெரிய ஆயுதம் எது தெரியுமா? அது மனம்தான். தேவையில்லாத இடத்துல பேசுறதை விட அமைதியா இருந்து சாதிக்கிறதுலதான் உங்க கெத்து இருக்கு. யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினாங்களா, உடனே திருப்பி பேசி உங்க எனர்ஜிய வீணாக்காதீங்க. ஒரு புன்னகையோட அங்க இடத்த விட்டு நகர்ந்துடுங்க. உங்க மதம் தான் அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய பதிலடி. இந்த காலகட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றிகள் தேடி வரும். அவசரப்பட்டு எடுக்கிற எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு சாதகமா அமையாது அப்படிங்கறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அடியையும் அளந்து வைங்க. ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசுங்க. உங்க வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு திறந்த புத்தகம் கிடையாது. அது பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கிற ஒரு பொக்கிஷம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். கும்ப ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு இரக்க குணம் உண்டு. ஆனா அந்த இறக்கவே பல நேரங்கள்ல உங்களுக்கு பெரிய எதிரியா மாறிடுது. இனிமேல் அப்படி இருக்க கூடாது. யாராவது வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னா உடனே மனசு இலகி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு ஒருத்தரும் உதவிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கறத நீங்க பல முறை அனுபவபூர்வமா உணர்ந்திருப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு கத்து கொடுத்த மிகப்பெரிய பாடமே இதுதான். அதனால இனிமேல் உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொஞ்சம் சுயநலமா இருக்கிறதுல தப்பே கிடையாது. சுயநலம்னா மத்தவங்களுக்கு எடுக்கிறது கிடையாது, உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது. உங்களுக்கு எது முக்கியம், உங்க குடும்பத்துக்கு எது தேவை அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு தீர்க்கமான முடிவெடுங்க. சொந்த பந்தம் நட்பு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காரியம் சாதிக்க நினைக்கிறவங்கள கொஞ்சம் தள்ளியே வைங்க. அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சு உங்க நிம்மதியை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அதே மாதிரி பண விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இருக்கணும். இது வரைக்கும் நீங்க இழந்தது போதும். இனிமே வர்ற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அனாவசியமான செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. மத்தவங்க முன்னாடி கெத்தா காட்டிக்கணும் அப்படிங்கிற ஆடம்பரத்துக்காக செலவு பண்றதை விட்டுட்டு உங்க எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. முக்கியமா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கடன் கேட்டா கூட ரொம்ப யோசிச்சு உங்களால முடிஞ்சா மட்டும் கொடுங்க. இல்லைன்னா முறத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல பழகுங்க. ஏன்னா கடன் கொடுத்தா பணம் மட்டும் போனாது, அந்த உறவும் சேர்ந்து போயிடும். இப்போ உங்களுக்கு நேரம் ரொம்ப சாதகமா மாற ஆரம்பிச்சிருக்கிறதால நீங்க தொட்டதுனா பொண்ணாகும். ஆனா அதை தக்க வச்சுக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை சரியான வழியில முதலீடு செஞ்சா சீக்கிரமே நீங்க ஒரு மிகப்பெரிய நிலைக்கு வருவீங்க. உங்க தொழில் மற்றும் வேலை வாய்ப்புல ஒரு பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா ஒரே இடத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லால உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல பிரகாசமான வாய்ப்பு தேடி வரும். மேலதிகாரிகள் உங்க திறமைய முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களை மதிப்பாங்க. இது வரைக்கும் உங்களை கேலி செஞ்சவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்கும். ஆனா இந்த நேரத்துல நீங்க தலைக்கணம் இல்லாம நடந்துக்கணும். பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ வரும்போது கூட வேலை பாக்குறவங்க கிட்ட அதை பத்தி பெருமையா பேசாதீங்க. ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை எப்படி மாட்டி விடலாம், உங்க பேரை எப்படி கெடுக்கலான்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால உங்க வேலையில மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. யார் வம்புக்கும் போகாதீங்க, யார் கும்புக்கும் போகாதீங்க. உங்க திறமையை மட்டுமே நம்பி தைரியமா முன்னெடுத்து போயிட்டீங்க. குடும்ப வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீச போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊழல்கள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. குழந்தைகளோட எதிர்காலம் பத்தின கவலைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். ரொம்ப நாளா கல்யாண தடை இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல வரன் தேடி வரும். பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாம் திரும்ப வந்து சேருவாங்க. உங்க வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷங்கள்லாம் நிலைச்சு நிக்கணும்னா உங்க வீட்டுல எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆரவாரமா கொண்டாடாதீங்க. கண் திருஷ்டி அப்படிங்கறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதனால உங்க வீட்டுல நடக்கிற நல்ல விஷயங்களை ரொம்ப அமைதியா உங்களுக்கு நெருக்கமானவங்களை மட்டும் வச்சு கொண்டாடுங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு உங்க சந்தோஷத்தை பத்தி தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க அமைதியா இருக்கிறது தான் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய அருள் மாதிரி பாதுகாப்பா இருக்கும். இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா கேட்டுக்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போறதே இதுதான். உங்க ராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறது. இவங்க அப்படி செஞ்சுட்டாங்களே, அவங்க அப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு எப்பவோ நடந்த விஷயத்த மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க போறாரு. முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நினைச்சு கவலைப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும்.
உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பழிவாங்கணும்னு கூட நினைக்காதீங்க. காலச்சக்கரம் சுழலும் போது அவங்க செஞ்ச கப்புக்கான தண்டனைய அவங்களே அனுபவிப்பாங்க. நீங்க உங்க முழு கவனத்தையும் உங்க எதிர்காலத்து மேல மட்டும் வைங்க. கடைசியெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒரு புது மனுஷனா உங்க வாழ்க்கைய தொடங்குங்க. இந்த மாற்றம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வரும். உடம்பு ஆரோக்கிய விஷயத்துல நீங்க இதுவரைக்கும் ரொம்ப அலட்சியமா இருந்திருப்பீங்க. மத்தவங்களுக்காக உழைச்சு உழைச்சு உங்க உடம்ப நீங்க சரியா கவனிக்காம விட்டுருக்கீங்க. இனிமே அப்படி இருக்க கூடாது. உங்க உடம்புதான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. நேரம் தவறால சாப்பிடுறது, கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட உடனே போய் அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கவனக்குறைவா இருக்காதீங்க. மனசு ஆரோக்கியமா இருந்தாதான் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு சும்மா நடந்து போயிட்டு வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க மனசுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஈகும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவாவே உள்ளுணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடக்க போகுதுன்னா உங்களுக்கு முன்னாடியே மனசுக்குள்ள ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும். பல நேரங்கள்ல நீங்க அந்த உள்ளுணர்வை நம்பான்னு மத்தவங்க சொல்றத கேட்டு ஏமாந்துருப்பீங்க. இனிமேல் அந்த தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க சரியில்லை அப்படின்னு உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. அவங்க என்னதான் நல்லவங்க மாதிரி நடிச்சாலும் உங்க உள்ளுணர்வு சொல்றத மீறி அவங்கள நம்பாதீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ள இருந்து எப்பவும் உங்க கூட பேசிட்டே தான் இருக்கு. அந்த சத்தத்தை நீங்க கவனமா கேட்டாலே போதும், பாலி ஆபத்துகள்ல இருந்து நீங்க சுலபமா தப்பிச்சிடலாம். உங்க வாழ்க்கையில திடீர்னு நடக்க போற நல்ல விஷயங்களை பார்த்து நீங்களே சில சமயம் ஆச்சரியப்படுவீங்க. ராத்திரியா நடக்கிற மாற்றங்கள் மாதிரி நேத்து வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை கேடி வந்து பேசுவாங்க, உங்ககிட்ட உதவி கேட்டு நிப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா நடந்துக்கணும். அதிகமா பணம் வரும்போது அது எப்படி கையாளணும் அப்படிங்கிற பக்குவம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா சனி பகவான் எப்பவுமே ஒருத்தருக்கு அள்ளி கொடுக்கும் போது அவங்கள சோதிச்சும் பாப்பாரு. உங்களுக்கு வந்திருக்கிற இந்த வசதி வாய்ப்புகளை வச்சு நீங்க ஆடம்பரமா செலவு பண்றீங்களா இல்ல மத்தவங்கள மதிக்காம நடக்கிறீங்களா அப்படின்னு பாப்பாரு. அதனால எவ்வளவு உச்சிக்கு போனாலும் உங்க பழைய நிலைமை எப்பவும் மறந்துடாதீங்க. தரையில பால் பதிச்சு நடக்கிறது தான் எப்பவுமே பாதுகாப்பானது அப்படிங்கறத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. கும்ப ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருக்கக்கூடாது. உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் நட்டத்துல யார் உண்மையான நண்பர்கள், யார் உங்களை பயன்படுத்திக்க நினைக்கிறவங்க அப்படிங்கறத நீங்க ரொம்ப சீக்கிரமாவே அடையாளம் கண்டுபிடிக்கணும். இத்தனை நாளா உங்க கூடவே சுத்தி உங்க கூடவே சாப்பிட்டு உங்களையே குறை சொல்லிட்டு இருந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்ட ஆரம்பிங்க. ஏமா இப்போ உங்க நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நல்ல நேரத்துல உங்க கூட நல்ல ஆற்றல் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் குறை சொல்றவங்க, பொறாமப்படுறவங்க இவங்களையெல்லாம் உங்க நிழல்ல கூட பட விடாதீங்க. உங்களை சுத்தி எப்பவும் நல்ல எண்ணங்களை மட்டும் வச்சுக்கிறது தான் இப்ப நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை. இப்படி நீங்க உங்களை மாத்திக்கிட்டா இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த இருட்டு விலகி ஒரு புதிய விடியல் கண்டிப்பா வரும். அடுத்ததா நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது உங்க பேச்சதான். கும்ப ராசிக்காரங்களுக்கு சில சமயம் கோபம் வந்துச்சுன்னா வார்த்தைகளை விட ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த வார்த்தைகள் சில நேரத்துல உங்களுக்கு பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுடும். சனி பகவானோட பார்வை உங்களுக்கு முழுமையா கிடைக்கிற இந்த நேரத்துல உங்க நாக்குல சரஸ்வதி குடியிருப்பா. அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால போலத்துல கூட யாருக்கும் சாபம் கொடுக்கறதோ இல்ல தவறான வார்த்தைகளை பேசுறதோ கூடாது. யாராவது உங்களை சீண்டுனா கூட ஒரு சின்ன சிரிப்போட கடந்து போயிடுங்க. உங்க பொறுமை தான் இப்போ உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. வார்த்தைகளை அளந்து பேசுங்க. தேவையில்லாத விவாதங்களை தலையிடாதீங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய அரணாணையம். சிலர் உங்களை தேடி வந்து ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி பேசி உங்ககிட்ட இருந்து விஷயங்களை கறக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க என்ன செய்றீங்க, எப்படி இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தீங்க அப்படின்னு உங்க வெற்றியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை நீங்க ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அது உங்ககிட்ட பேசும்போது அவங்க கண்ணை பாருங்க, அதுல இருக்கிற போலித்தனத்தை உங்களால உணர முடியும். அப்படிப்பட்டவங்க கிட்ட உங்க உண்மையான கிட்டவங்களை காரணத்தை கொண்டு சொல்லிடாதீங்க. சும்மா வெளியில தெரியற சாதாரண விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு முக்கியமான விஷயங்களை உங்க மனசுக்குள்ளேயே கூட்டி வச்சுக்கோங்க. உங்க மலர்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய புதிராவே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க குலதெய்வத்தோட அருள் இப்போ உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. எப்போதெல்லாம் மனசு உடைஞ்சு போய் நிக்கிறீங்களோ அப்போதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை தாங்கி பிடிக்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. அது வேற யாரும் இல்ல, உங்க குலதெய்வம் தான்.
இது வரைக்கும் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாம ஏதாவது தடங்கல்கள் இருந்திருந்தா இப்போ அதை உடனே செஞ்சு முடிங்க. ரொம்ப ஆடம்பரமா போய் சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்ல. மனசார ஒரு அகல் விளக்கு ஏக்கி வச்சு எனக்கு இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு மனமுருகி வேண்டுங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகிறத நீங்களே பண்புடா பாப்பீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக மிகப்பெரிய பரிசுகளை தயார் பண்ணி வச்சிருக்கு. அதை வாங்குறதுக்கு நீங்க உங்களை முழுமையா தயார்படுத்திக்கணும். கும்பராசிக்காரங்களுக்கு பல வருஷமா ஒரு சொந்த வீடு கட்டணும், இல்லனா ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற பெரிய கனவு மனசுக்குள்ளேயே இருந்திருக்கும். பல தடவை அதுக்காக முயற்சி பண்ணி கடைசி நேரத்துல அந்த வாய்ப்பு நழுவி போயிருக்கும். ஆனா இப்போ கிரக நிலைமைகள் உங்களுக்கு முழுமையா சாதகமா இருக்கிறதால அந்த நீண்ட நாள் கனவு சீக்கிரமே நனவாக போகுது. உங்க கைக்கு தாராளமா பணவரவு வரும்போது முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ஒரு நல்ல சொத்துல முதலீடு செய்யறதுதான். ஆனா இதுல நீங்க கடைபிடிக்க வேண்டிய ரகசியம் என்னன்னா, அந்த பத்திரப்பதிவு முடியிற வரைக்கும் நீங்க என்ன வாங்க போறீங்க, நீங்க வாங்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட பணம் புழங்குறத பார்த்து தேவையில்லாத கிட்டங்களை உங்க தலையில கட்ட முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் காதுல வாங்காம உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு எது பாதுகாப்பானதோ அதை மட்டும் அமைதியா செஞ்சு முடிங்க. இது வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காத பல பேரு உங்க வளர்ச்சியை பார்த்து தானா வழிய ஒட்டிக்க பாப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கும். அதனால திடீர்னு விழற இந்த புது உறவுகளை நம்பி எந்த ஒரு பூட்டு தொழிலும் ஆரம்பிக்காதீங்க. கும்ப ராசிக்காரங்க இயற்கையாவே ரொம்ப நேர்மையானவங்க. அதனால மத்தவங்களும் அப்படி இருப்பாங்கன்னு நம்பி சுலபமா ஏமாந்துடுவீங்க. நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல யாரு உங்க கூட இன்னாங்களோ அவங்கள மட்டும் பக்கத்துல வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு தள்ளியே இருங்க. உங்க தொழில் சம்பந்தமான எந்த ஒரு புது முயற்சியையும் ரொம்ப ரகசியமா ரசிக்கிறது தான் உங்க வெற்றிக்கு மிகப்பெரிய ஆணிவேரா இருக்கும். ஏசுல இருக்க நீண்ட நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்க மேல வீணால பழி சுமத்தினவங்க எல்லாம் இப்போ தலைகுனிஞ்சு நிக்கிற நிலைமை வரும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க ரொம்ப ஆவேசப்பட்டு அவங்கள பழிவாங்கறேன் அப்படின்னு கிளம்பக்கூடாது. உடனே அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துடுச்சு அப்படின்னு அமைதியா கடந்து போயிடுங்க. உங்க நிம்மதியை கெடுக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் இனிமே உங்க வாழ்க்கையில இடமே கொடுக்காதீங்க. உங்க வெற்றி அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணுமே தவிர அதுல எந்த ஒரு கர்வமும் கலந்திருக்க கூடாது. நீங்க எந்த அளவுக்கு பணிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போவாரு. கடைசியா ஒரு விஷயம், உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆன்மீக தேடலை இன்னும் அதிகமாக்குங்க. உங்களுக்காக மட்டும் வேண்டிக்கால சுத்தி இருக்கிற நல்லவங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க. நீங்க செய்யற சிறு சிறுதான தர்மங்கள் தான் உங்களை ஒரு பெரிய கலசம் மாதிரி பாதுகாக்கும். ஆனா அது 4 பேருக்கு தெரியற மாதிரி செய்யாம யாருக்கும் தெரியாம செய்ய பழகுங்க. ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டா கூட அது உங்க வலது கைக்கு மட்டும்தான் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க ரகசியமா தர்மம் செய்யும் போது அதோட பலன் 1000 மடங்கா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில வீச போற இந்த அதிர்ஷ்ட பார்த்து சரியா பயன்படுத்திக்கிட்டு ஒரு மாபெரும் வெற்றியாளரா நீங்க வலம் வர போறீங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, அதுக்கான வேலைகள் இப்போதே ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கறத மட்டும் மனசுல ஆழமா விதைச்சுக்கோங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்போ இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் நடக்க போகுது. இத்தனை நாளா யாரை நீங்க உங்க சொந்தக்காரங்க ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் உங்க கஷ்டத்துல உங்களை விட்டு ரொம்ப தூரமா போயிருப்பாங்க. ஆனா முகம் தெரியாத 3வது மனுஷங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத எத்தனையோ நல்ல விஷயங்கள் வெளியாட்கள் மூலமா தான் நடக்கும். இதுல நீங்க அனுபவபூர்வமா உணரும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். ரத்த சம்பந்தம் மட்டும் சொந்தம் கிடையாது, ஆபத்துல உதவுறவங்க தான் உண்மையான சொந்தம் அப்படின்னு. அதனால இனிமேல் யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சா அவங்களை என்னைக்குமே மறக்காதீங்க. அதே சமயம் உங்களை உதாசீனப்படுத்தினவங்களை பழிவாங்க நினைக்காம அவங்கள உங்க மனசுல இருந்தே தூக்கி எறிஞ்சிடுங்க. வேலை பாக்குற இடத்துலயோ இல்ல சொந்த தொழிலையோ நீண்ட ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது வரைக்கும் பயந்து இருக்கிற வேலை போயிடக்கூடாதே இல்ல இருக்கிற தொழில் நஷ்டமாகிடக்கூடாதே அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற இந்த நேரத்துல உங்க தைரியத்தை கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும். புதுசா ஒரு முதலீடு செய்யலாமா இல்ல வேற ஒரு நல்ல வேலைக்கு மாறலாமான்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம தைரியமா தடியை எடுத்துவீங்க. ஏன்னா இப்போ நீங்க பொட்டது எல்லாமே தொடங்க போகுது. ஆனா ஒரு நிபந்தனை, அந்த முடிவை எடுக்கிறப்போ உங்க மனசுக்கு அது முழுசா சரின்னு படணும். மத்தவங்க யாரோ சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக எந்த ஒரு ஆபத்தான முடிவும் நீங்களா எடுக்க கூடாது.
நீங்க நல்ல நிலைமைக்கு வர்றத பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண் திருஷ்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப ராசிக்காரங்களுக்கு இயற்கையாவே மத்தவங்களோட கெட்ட எண்ணங்கள் ரொம்ப சீக்கிரமா பாதிக்கும். ஆனா உங்க மனசு ரொம்ப லேசானது. அதனாலதான் சொல்றேன், வாரத்துல ஒரு நாளாவது உங்க வீட்டுல கல்லுப்பு போட்டு வீடு துடைக்கிறது, குளிக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து குளிக்கிறது மாதிரி சின்ன சின்ன திருஷ்டி பரிகாரங்களை கண்டிப்பா செய்யுங்க. வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தா உடனே கை கால் முகம் கழுவுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிற கெட்ட சக்திகளை விரட்ட இது ரொம்பவே உதவி செய்யும். இதெல்லாம் சின்ன விஷயமா வெளியில தெரிஞ்சாலும் உங்க முன்னேற்றத்துல வரக்கூடிய தெரிய தடைகளை இது ஈஸியா தகர்த்து எறியும். என் மனசுக்குள்ள 1000 ஆசைகளை அடக்கி வச்சுட்டு நமக்கான காலம் எப்போ வரும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ போற நேரம் வந்துடுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களும் செஞ்ச தர்மங்களும் தான். நல்லது செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற இயற்கையோட நியதி இப்போ உங்களுக்கு முழுசா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை எந்த அளவுக்கு நீங்க சரியா பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க எதிர்காலமே ரொம்ப பிரகாசமா இருக்கும். கும்ப ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு கனித்துவமான குணம் உண்டு. அது என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுறது. ஆனா இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. குறிப்பா தொழில் செய்யற இடத்துலயோ இல்ல வேலை பாக்குற இடத்துலயோ உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற ஆட்களை நீங்க ரொம்ப உஷாரா கையாளணும். சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தையும் பதவியும் கொடுக்க போறாரு. அந்த மாதிரி பதவியில உட்காரும் போது நிறைய பேர் உங்களை தேடி வந்து தப்பு தப்பான ஆலோசனைகளை கொடுப்பாங்க. இவங்களை நம்பலாமா வேண்டாமான்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அந்த நேரத்துல உங்க அறிவை விட உங்க உள்ளுணர்வை நம்புங்க. ஏன்னா கும்பராசிக்கு எப்பவுமே அந்த 6வது அறிவு ரொம்பவே துல்லியமா வேலை செய்யும். யாராவது ஒருத்தரை பார்த்த உடனே இவன் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எக்காரணத்தை கொண்டும் அவங்க கூட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்காதீங்க. அவங்க எவ்வளவு பெரிய லாபத்தை கொண்டு வந்தாலும் சரி, அதை தூக்கி எரிஞ்சிடுங்க. நிம்மதிதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில இத்தனை நாளா இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு பல ராத்திரிகள் தூங்காம அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் உங்க குடும்பத்துல வராது. சனி பகவானோட அருளால உங்க 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல புரிதல் உண்டாகும். ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்க வாழ்க்கை துணை கிட்ட உங்க கடந்த காலத்துல நடந்த கசப்பான அனுபவங்களை திரும்ப திரும்ப சொல்லி காட்டாதீங்க. முடிஞ்சதை பத்தி தேய்க்கிறதுனால எந்த ஒரு நன்மையும் நடக்க போறதில்ல. அதே மாதிரி உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற சந்தோஷமான விஷயங்களை பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ பெருமையா பேசாதீங்க. வீரர்களோட கண் திருஷ்டி ரொம்ப கொடியது. உங்க சந்தோஷத்தை காத்து அவங்க பெருமூச்சு விட்டாலே போதும், அது உங்களுக்கு பெரிய தடையா மாறிடும். பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். பையனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த வேண்டுதலுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. உங்க பிள்ளைகளோட கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புலையும் சரி ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அவங்க மூலமா உங்களுக்கு சமூகத்துல ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தாம அவங்க விருப்பப்படி வாழ்க்கையை வச்சுக்க முழு சுதந்திரம் கொடுங்க. ஆசைகளை அவங்க மேல திணிக்காதீங்க. அவங்க போற பாதையில ஒரு நல்ல வழிகாட்டிய மட்டும் நீங்க இருந்தாலே போதும். உங்க வம்சம் மிகப்பெரிய அளவுல தோங்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். உங்க கைக்கு பணம் வர ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் உங்ககிட்ட கடனா பணத்தை கேட்க வருவாங்க. ரொம்ப பரிதாபமா பேசி உங்க மனச மாத்தி பணத்தை கறக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் கூட ஈவிரக்கம் காட்டாதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டப்போ உங்களுக்கு யாருமே ₹1 கூட கொடுத்து உதவல அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. அதனால உங்க உழைப்புல வந்த பணத்தை யாருக்கும் கடனா கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தா கூட பண விஷயத்துல ஒரு பெரிய கோட்டை கிழிச்சு வச்சுக்கோங்க. எனக்கு கொடுக்க விருப்பம் இல்ல அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்ல பழகுங்க. அப்படி சொன்னா அவங்க கோபிச்சுக்குவாங்களே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க தான் நடுத்தருவுல நிக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால பணத்தை பாதுகாக்கிறதுல ரொம்பவே சுயநலமா இருங்க. அதுல தப்பே கிடையாது. கும்ப ராசிக்காரங்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த ரகசியங்களை எல்லாம் வெறும் வார்த்தைகளா எடுத்துக்காம
உங்க வாழ்க்கையை மாத்த போற மந்திரங்களா நினைச்சு மனசுக்குள்ள ஆழமா பதியரைச்சுக்கோங்க. சனி பகவான் இப்போ உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போறாரு. எத்தனை நாளா நீங்க அனுபவிச்ச வலிகளுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் இனிமேதான் சரியான நியாயம் கிடைக்க போகுது. ஆனா இந்த அதிர்ஷ்டம் நிலைச்சு நிக்கணும்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உங்க வாயை மூடி அமைதியா இருங்க. உங்க வெற்றியை நீங்க சொல்லக்கூடாது. உங்க வளர்ச்சி மத்தவங்களுக்கு அது உணர்த்தணும். எப்போ ஒருத்தர் தன் திட்டங்களை மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கிறாரோ அப்போவே பாதி வெற்றியே அவர் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கான காலம் கனிஞ்சு நர வரைக்கும் ரொம்ப பொறுமையா யாருக்கும் தெரியாம உங்க வேலைகளை மட்டும் பாருங்க. இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களை ஏமாத்தினவங்களை பத்தியோ இல்ல உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பத்தியோ இனிமே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. அவங்களுக்கான தண்டனையை காலம் கண்டிப்பா கொடுக்கும். நீங்க உங்க மனச ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. தினமும் காலையில எழுந்த உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாளுக்கான வேலையை தொடங்குங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த பெரும் செல்வத்தையும் வெற்றியையும் மத்தவங்களை மதிக்கிறதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்கும் பயன்படுத்துங்க. இப்படி செஞ்சா உங்க சந்ததியினருக்கும் சேர்த்து அந்த புண்ணியம் போய் சேரும். கர்மா அப்படிங்கறது ரொம்ப துல்லியமானது. நீங்க செஞ்ச தர்மம் தான் இப்போ உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை அனுபவிக்க நீங்க முழுசா தயாராகிடுங்க. ஒரு எதிர்மறையான எண்ணங்களுக்கும் இனிமே உங்க மனசுல இடம் கொடுக்காதீங்க. எல்லாம் நல்லபடியா நடப்போம், எல்லாமே உங்க நன்மைக்கு தான் முழுசா நம்புங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மரியாதை உணர்ந்திருந்தா மறக்காம உங்க கருத்துக்களை கீழே சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை அனுப்பி வைங்க. அவங்களும் இத பார்த்து தங்களை மாத்திக்கும். உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் சனி பகவானோட முழு அருளும் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கட்டும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.